Welcome students. Today's class we are going to see about 7th standard science second term cell biology unit. The last class we already saw about what is the difference between plant cell and animal cell. Today's class we are going to see about different cell organelles inside the cell. Okay, இன்னைக்கு நம்ம ஒரு செல்ல என்னென்ன செல் நுண்ணங்கங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த லெசன்ல பார்க்க போறோம். இதுல என்னென்ன செல் நுண்ணங்கங்கள் இருக்கு, அதோட பணிகள், அதோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ நீங்க ஃபுல்லா கவனிங்க. இந்த பகுதியை பொறுத்த அளவுக்கு நீங்க அதிகப்படியான படங்கள் அதிகமா இருக்கு. அந்த படங்களை நீங்க ஞாபகம் வச்சு கரெக்டா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னாவே அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாவே ஒரு முழு மதிப்பெண் பெற முடியும். இந்த செல் பயாலஜி அல்லது செல் உயிரியலை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எப்போ அப்படின்னா, இப்ப நீங்க 7th படிக்கிறீங்க, இங்க இருந்து நீங்க ஒரு போட்டித் தேர்வுகள் தயாராகிறீங்க, ஒரு IAS IPS போட்டித் தேர்வுகள் போற வரைக்கும் கூட இந்த பகுதியில இருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இந்த செல் பயாலஜி அல்ல சைட்டாலஜி லெசனை வந்து தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாடத்துக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு செல் அப்படின்னா, நம்ம இங்க பார்த்தா தெரியும், ஒரு செல் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இதுல ஒரு வெளியொரு உரை போன்ற அமைப்பு காணப்படுகிறது. நான் ஃபர்ஸ்டே பார்த்திருக்கோம். தாவர செல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, செல் சுவர் இருக்கு. பிளான்ட் செல்ஸ் ஹேவிங் செல் வால், அனிமல் செல்ஸ்ல செல் சுவர் கிடையாது. அதை தாண்டி அடுத்த ஒரு உரை இருக்கு. அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரின் அப்படின்னு சொல்றோம். அனிமல் செல்ஸ், அதாவது விலங்கு செல் அனைத்துமே பிளாஸ்மா மெம்பரினால தான் சூழப்பட்டிருக்கு. தாவர செல்லையும் பிளாஸ்மா மெம்பரின் இருக்கு. தாவர செல்ல ஒரு என்ன வேறுபாடு, பிளாஸ்மா மெம்பரினுக்கு அடுத்து ஒரு செல் சுவர் காணப்படுகிறது. இந்த பிளாஸ்மா மெம்பரினுக்கு உள்ள இருக்கிற அனைத்து பகுதியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து செல் சாறு அல்லது செல் சாப் அப்படிங்கக்கூடிய ஒரு திரவத்தன்மை காணப்படுகிறது. இதுல செல் பல நுண்ணங்கங்கள் இந்த திரவத்தில் மூழ்கியவாரோ இல்லை மிதந்தவாரோ காணப்படுகிறது. இதுல முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய செல் நுண்ணங்கங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது உட்கரு அப்படிங்கக்கூடிய நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அப்படிங்கிறது செல்லின் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லை வந்து முழுமையா கட்டுப்படுத்தக்கூடியது அந்த நியூக்ளியஸ் தான். இது வந்து 2 அடுக்குகளால் ஆனது, அதாவது டபுள் மெம்பரின் வால், இரண்டு சவ்வுகளால் ஆனது. இதுக்குள்ள குரோமாட்டின், ரெட்டிகுலம், குரோமோசோம்ஸ், டிஎன்ஏ இருக்கு. நம்ம ஒவ்வொரு உயிரினத்தோட ஜெனடிக் மெட்டீரியல் சொல்லக்கூடிய டிஎன்ஏ வந்து இதில் தான் காணப்படுது. சோ த டிஎன்ஏ இஸ் present inside the nucleus in the form of chromosomes. இப்போ நம்ம மனிதர்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 46 குரோமோசோம்கள் இருக்கு. இதே போல ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட குரோமோசோம்கள் எண்ணிக்கை வந்து வேறுபடும். அடுத்து ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த டிஎன்ஏ தான் கடத்தப்படுது. நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். சோ டிஎன்ஏல தான் நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு. இந்த ஜெனடிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சந்ததியில இருந்து அடுத்த சந்ததிக்கு அதோட சந்ததிக்கான மாறுபாடுகள், வேறுபாடுகள், ஒற்றுமையை வந்து அப்படியே கடத்திட்டு போயிட்டே இருக்கு. இதுதான் உட்கரு, செல்லின் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவோம். இதுதான் கட்டுப்பாட்டு மையம் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா என்ன சொல்றோம் அப்படின்னா செல்லின் சக்தி நிலையம். இதுதான் செல்லுக்கான சக்தியை வழங்குது. நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு அனைத்துமே என்ன மாற்றப்படும் அப்படின்னா குளுக்கோஸா மாற்றப்படும். அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிற ஒரு எரிபொருள் இந்த மைட்டோகாண்ட்ரியால எரிக்கப்பட்டு சக்தியா மாற்றப்படும். சக்தி எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ATP அப்படின்னு சொல்லுவாங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் தான் மாற்றப்படும். சோ நம்ம உண்ணக்கூடிய அனைத்து உணவையுமே இதுதான் கண்ட்ரோல் எரிச்சு உணவா சக்தியா மாத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. இது செல்லுக்கு செல் வேறுபடும். எந்த செல் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கோ அந்த செல்ல அதிகப்படியான மைட்டோகாண்ட்ரியால் காணப்படும். எந்த செல் ஆக்டிவா இல்ல, நகரக்கூடிய தன்மை இல்ல, இதோட செயல்பாடு குறைவா இருக்கும், அந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியாக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவா இருக்கும். இதுவும் உட்கருவுகளை போல 2 சூழலானது, டபுள் மெம்பரின் செல் ஆர்கனல். நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது பசுங்கணிகம் சொல்லக்கூடிய குளோரோபிளாஸ்ட். இதுவும் 2 சூழலானது. இது வந்து தாவர செல்கள் மட்டும்தான் காணப்படும், விலங்கு செல்ல காணப்படுறது இல்ல. சோ தாவர செல்கள் இதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்யக்கூடியது. இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா சூரியன்ல வர சக்தியை ஒளியாற்றல வேதியாற்றலா மாற்றுது. சோ இட் கன்வெர்ட் த லைட் எனர்ஜி இன்டு கெமிக்கல் எனர்ஜி இன்சைட் தி குளோரோபிளாஸ்ட். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா அனைத்து தாவரங்களையும் சுயஜீவிகளா மாத்துது, ஆட்டோட்ரோப்ஸா மாத்துது. நம்ம எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரியோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து என்ன பண்ணுது, நமக்கு தேவையான உணவு வந்து நம்மளால தயாரித்துக் கொள்ள முடியாது, அதாவது பரஜீவிகள் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் இல்ல. இந்த தாவரங்களுக்கு மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கு. இதுலயே என்ன இருக்கு அப்படின்னா இது 2 சூழலானது. இதுல தைலக்காய்டுகள், இந்த காயின் மாதிரி அடிச்சுங்க தைலக்காய்டுகள் சொல்றோம். இது மெம்பரின் எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளேயும் இதுக்கு தேவையான டிஎன்ஏவும் ரைபோசோம்கள் காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய செல் நுண்ணங்கம் கோல்கி அப்பaratus, கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கெமிலியோ கோல்கி அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா டியூப்ஸ் அண்ட்
வெசிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குழாய்களும் குமிழங்களும் காணப்படுகிறது. இது ஒரு முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது பயன்படுது, கடத்துவதற்காக பயன்படுகிறது. இது கொழுப்புகள் கடத்துறதுக்கு இல்ல புரதங்களை கடத்துறதுக்கு எதை வந்து ஒரு செல்லின் ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு கடத்தணுமோ அதுக்கு வந்து இந்த கோல்கி apparatus வந்து ரொம்ப முக்கியமான பணி செய்யுது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது லைசோசோம்கள் என்ன நினைக்கக்கூடிய தற்கொலை பைகள். இதை வந்து சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இதோட முக்கியமான வேலை அப்படின்னா, ஒரு செல் நுண்ணங்க வந்து பழுதாயிருச்சு இல்ல கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா கரைச்சிரும், அதை வந்து செரிச்சு அழிச்சிரும். இதே போல நம்ம செல்லுக்குள்ள ஒரு புதிய உயிரினம் ஏதாச்சும் வருது அப்படின்னா அதையும் கொல்லக்கூடிய ஆற்றல் இந்த லைசோசோம்ஸ்க்கு இருக்கு. இது ஏன் தற்கொலை பைகள் சொல்றோம் அப்படின்னா, இந்த செல்லே ஃபுல்லா டிஃபெக்ட் ஆயிருச்சு, ஒரு பழுதடைஞ்சிருச்சு இல்ல ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா இந்த லைசோசோம்ஸ்குள்ள ஆசிட்ஸ் மாதிரி இருக்கும் அமிலங்கள், அது வந்து வெளியே கொட்டி என்ன பண்ணும் அப்படின்னா மொத்த செல்லையுமே கரைச்சிரும். அதனால இதை சொல்றாங்கன்னா சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தாவர செல் விலங்கு செல் ரெண்டுலயுமே காணப்படுது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரியோல்கள். இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கோள்கள் போன்ற அமைப்பு காணப்படுது, ராட்ஸ் மாதிரி இருக்கு. இதோட முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா, செல் பிரிதல் போது ஸ்பிண்டில் ஃபைபர்களை உற்பத்தி செய்யறது. இது வந்து விலங்கு செல்கள் தான் காணப்படுது, தாவர செல்கள் காணப்படுறது கிடையாது. ஏன்னா விலங்கு செல்கள் தான் வளர்ச்சி வந்து ஒரு அளவோடு நின்றும். பார்த்தாவே தெரியும், இப்போ மனிதன் அப்படின்னா ஒரு 6 அடிக்கு மேல வளர மாட்டாங்க. சிங்கம்னா அதோட அளவு இருக்கும், ஒரு யானைன்னா அதோட அளவு, ஒரு நீளத்து மிகிலம் அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. அதை தாண்டி அது வளருமோ அப்படின்னா வளராது. சோ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இடத்துல வந்து கட்டுப்படுத்தப்படுது எங்க அப்படின்னா விலங்குகள்ல. ஆனா தாவரங்கள்ல அப்படி கிடையாது. ஒரு மாமரத்தோட உயிரை வந்து மரத்துக்கு வேறுபட்டு இருக்கும். இப்போ அந்த மரம் வந்து இறக்கும் வரைக்குமே இந்த மரம் என்ன ஆகும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அது புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும், அது வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும். அதனால தாவரங்கள்ல வந்து இந்த சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை, விலங்குகள் வந்து சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அமைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். இது வந்து பெரும்பாலும் உட்கருவோட இணைந்து காணப்படும். இதுல வந்து 2 விதமான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் காணப்படுகிறது. ஒன்று வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல், பளபளப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். இந்த வளவளப்பான அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரைபோசோம்கள் வந்து காணப்படாது. இதே சொரசொரப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம்கள் காணப்படும். சோ எந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல ரைபோசோம்கள் காணப்படுதோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சுரசரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். எதுல வந்து ரைபோசோம்கள் காணப்படலையோ அது வந்து என்ன சொல்றோம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அல்லது வளவளப்பான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்றோம். இதோட முக்கியமான பணி என்னன்னு பாத்தீங்கன்னா கடத்துதல் மற்றும் சுரத்தல். இது வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு கடத்த இருக்கும், பொருட்களை கடத்த இருக்கும். அதே போல புரத உற்பத்தியிலையும் கொழுப்பு உற்பத்தியிலையும் முக்கிய பங்காற்று. அடுத்த முக்கியமான ஒரு பகுதியை புரோட்டோபிளாசம். ஒரு செல்லுக்குள்ள இருக்கிற அனைத்து பகுதியுமே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். புரோட்டோபிளாசம் அப்படிங்கறத செல்லோட உயிர் திரவம் அல்லது உயிர் அப்படிங்கிற ஒரு செல்லோட உயிர் இருக்கா அப்படின்னா அது வந்து புரோட்டோபிளாசம் இருந்துச்சு அப்படின்னா அது செல் வந்து உயிரோட இருக்க செல் அப்படின்னு சொல்றோம். புரோட்டோபிளாசம் இல்லை அப்படின்னா அது உயிரில்லாத செல்னு சொல்றோம். இப்ப தாவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரில்லாத செல்கள் நிறைய இருக்கு, ஸ்கிலிரன் கைமா செல்கள் இருக்கும். இதை நீங்க அடுத்த வகுப்புல படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு எளிமையா புரியணும் அப்படின்னா, ஒரு மரத்தை வெட்டி என்ன பண்ண முடியும், அதை வந்து டிம்பரா பண்ண முடியும், பலகை அடிக்க முடியும், பர்னிச்சர் பண்ண முடியும். இதே ஒரு விலங்குல அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா விலங்கு செல்கள் வந்து பெரும்பாலும் உயிருள்ள செல்கள், தாவர செல்கள் தான் இறந்த செல்கள் அதிகமாக காணப்படுகிறது. அப்ப இறந்த செல்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுல புரோட்டோபிளாசம் இருக்காது. புரோட்டோபிளாசம் இருந்தா மட்டும்தான் அந்த செல்லை என்ன சொல்றோம் அப்படின்னா உயிருள்ள செல்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த செல் பயாலஜி அல்லது சைட்டாலஜில நமக்கு என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர செல் விலங்கு செல்களுடைய வேறுபாடு, தாவர செல் இருந்து விலங்கு செல் எந்தெந்த மாதிரி வேறுபடுகிறது அப்படிங்கிறது போன வகுப்புல தெளிவா பார்த்துட்டோம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்திருக்கோம், செல் நுண்ணுலகங்கள், முக்கியமா உட்கரு, மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கனியங்கள், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ், கோல்கி apparatus. இதோட படங்களை வந்து தெளிவா நீங்க வரைஞ்சு பாருங்க. இந்த பகுதியில உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப சுருக்கமா தான் இதை நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா உங்க பாடப்பகுதியில் ரொம்ப குறைவான அளவு தான் கொடுத்துருக்காங்க. இதே பகுதி தான், இதே தலைப்பு தான், இதே படங்கள் தான். நீங்க பிற்காலத்தில் 9th 10th 11th 12th காலேஜ் வரைக்கும் போனாலும் இதே தான். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆகிட்டே வரும். ஸோ இதை ஃபுல்லா தரவா படிச்சு பாருங்க. இது நிறைய சயின்டிபிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு, எழுதி பாருங்க, தவறு இல்லாமல் எழுதி பாருங்க, படங்களையும் வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.